அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி ஆர்ச் கேட் சங்கத்திற்கும், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அசோக் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் செல்வமுத்துமாறன் அவர்களுக்கும் மற்றும் அவரது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நமக்கு அருமையான காத்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பில் உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சாசன தலைவர் ரோட்டரியன் கலியபெருமாள் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்று, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்த்தும் மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை பெறுவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் ஒன்று உண்மையா, அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? நன்றி கலியுமால் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நிதானமானது, நல் எண்ணங்களில் நல் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமந்திரம். ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த மூச்சுள் இழுத்த பிறகு உச்சரிக்கிறோம். உடலும் தலையும் நேராக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட காற்று
நமது பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க, எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருடைய மனங்களிலும் அமைதி நிலவ வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, கண் பயிற்சி. உடல் நேராக இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பின்புறமாக மாற்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 5 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10.
1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இந்த வாத தொந்தரவு, வாத பித்த கபம்னு சொல்றோம். இந்த வாத தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வலி வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க இங்க வலி வரும். பெரும்பாலும் அவங்க இப்படி 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 கொண்டு வந்துருவாங்க விரல. அப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலை எப்பவுமே வந்து நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டே இருப்பாங்க. இது வாதம், பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாத தொந்தரவை வந்து சரி பண்றதுக்கு வந்து இந்த சமநிலைப்படுத்துறதுக்கு வந்து இந்த பயிற்சி உதவுது. நல்லா நீங்க தினம் செய்யும் போது அதோட வாத தொந்தரவுடைய வந்து இந்த வாத வலின்னு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த வாதம் மூடியாட்டி இருக்கிறோம். அதனால ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை இந்த இடத்துல இந்த விரல்ல வலி வருது, இந்த பகுதியில வலி வருது அப்படின்னாவே வாத நாராயண் சூப் பிடிக்கணும். 2வது வந்து அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும், பெருங்குடல் சுத்தமாகாது. அப்போ பெருங்குடலை காலி பண்றதுக்கான மருந்துகளையும் கொடுத்துட்டு இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து தடுக்க முடியும், வந்தவங்களையும் குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சி பார்க்கறதுக்கு சும்மா ஒரு விளையாட்டா நம்ம செய்யறோம், ஆனா அதுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதனால இந்த பயிற்சியும் அதோட இந்த பயிற்சியும், இந்த நாடி பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நாடி பார்ப்போம், வாத பித்தக்கமும். அப்போ இந்த இடத்த நல்லா நம்ம இப்படி பண்ணும் பொழுது அந்த 3 சக்தி வட்ட பாதைகளை அமல்படுத்துது. அதனால இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நல்லா உணர்ந்து செய்ய 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 என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து கொண்டே வரும். அதனால அவசியமான பயிற்சிங்க. அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நல்லா திறக்கிறோம். திறக்கும் பொழுது அவசியம் நாக்கை வெளியில் கொண்டு வருவது நல்லது. அப்படியே ஒரு 10 வினாடிகள் இருந்து நாம் வாய் மூடுகிறோம். நல்லா திறக்கலாங்க. ஒரு 10 வினாடிகள் அதே நிலையில் இருக்கட்டும். நல்லா திறங்க. அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று, தேவையில்லாத விஷயங்கள் முழுவதும் வெளியேறும். உணவு குழாய் திறக்கப்படும். இரைப்பையில் இருக்கக்கூடிய தொந்தரவு, அல்சரு, புண்ணு, மற்ற எரிச்சல் எதுவாக இருந்தாலும் அந்த காற்று படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான பயிற்சி இது. நல்ல நாக்கு விடுகின்றோம். 2வது நம்முடைய குரல் வளம் சன்னமாக வருவதற்கு, சீராக வருவதற்கு பயன்படும்.
இன்னொரு முறை செய்யுங்க. உடலில் உள்ள அத்தனை விஷயங்களுக்கும் ரசாயன மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த வாயில் சுரக்கின்ற சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்முடைய இந்த நாக்கில் சுரக்கக்கூடிய நீர் மாறுபடுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கோபப்படும் பொழுதோ, வருத்தப்படும் பொழுதோ, பயப்படும் பொழுதோ, இந்த நீங்க ஒரு நொடியில ஒரு 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 எதிர்த்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது அல்லது ஒண்ணு நினைக்கும் பொழுது அந்த நொடியில நமக்குள்ள சுவாசம் மாறுபடுது. சுவாசம் மாறுபடும் பொழுது இந்த சுரப்பு நீர் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பு நீர்ல மாறுபட்டுருது. அப்போ அந்த சுரப்பு நீர்களை மாறுபடுறத சமன்படுத்துறதுக்கான பயிற்சிகள் இதுல அடங்கியிருக்கு. அதனால நீங்க நல்ல அப்படி வைக்கும் பொழுது அந்த பிராணன் அந்த நாக்குல படும் பொழுது அந்த சுரப்பு நீர்கள் மாறுபட்டதை மறுபடியும் சீர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பயிற்சி உதவுது. இந்த சித்த வித்தையில மற்ற நிறுவனங்கள்ல இந்த பயிற்சியை முதன்மையான பயிற்சியாக வச்சிருக்காங்க. இந்த நாக்கு வழி நீட்டி கொண்டு வந்து செய்ய அவங்களுக்குள்ள நல்ல மாறுதல் ஏற்படுது. அதனால அந்த நாக்கு நீட்டி செய்வது குறிப்பாக குழந்தைகளுக்கு செய்ய வைங்க. வளரக்கூடியவங்களுக்கு நம்ம அவசியம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பள்ளிகள்ல வேற ஏதாவது நிறுவனங்கள்ல நீங்க எளிமையாக இந்த பயிற்சியை சும்மா சாதாரணமா கொஞ்சம் செய்யலாம். அல்சர் குணமாவதற்கு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்கு. அப்படி வச்சுட்டு நல்ல 10 நாடிகள் இருக்க வேண்டியது. ஒரு சிலருக்கு இந்த நுனி நாட்டுல உமிழ்நீர் கூட கொட்டும். பரவாயில்லைங்க, துணி இருக்குது, நீங்க சரி பண்ணிக்கலாம். அடுத்து மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் ஓய்வு. வலது இடது வலது இடது வலது இடது. நல்லா கொண்டு போங்க, எந்த அளவுக்கு முடியுமோ. ஓய்வு. அடுத்து வட்ட வடிவில். ஓய்வு. எதிர் திசையில். நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நல்ல பெருங்குடல் காலியானவங்களுக்கு தான் அந்த பிரீத்திங் நல்லா இருக்கும். நல்ல காலையில அந்த சைலன்சர் குழாயில நல்ல அந்த டஸ்ட் எல்லாம் யாருக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வண்டியில புகை நல்லா போயிடும். போன உடனே வண்டி பிக்கப் ஆகி நல்ல ரன்னிங்ல போகும். அதுபோல யார் ஒருத்தருக்கு நல்ல காற்றோட்டமாக தூங்குறாங்களோ, நல்ல பெருங்குடல் சுத்தமாச்சோ, அவங்களுக்குதான் அந்த எனர்ஜி இருக்கும், அந்த உற்சாகம் இருக்கும். அதனால அந்த பெருங்குடலை காலி பண்ணிக்கிறதுக்கான பண்ணா மட்டுமே இந்த பயிற்சிக்கு அதிக தகுதியாக மாறும். அதனால அந்த பெருங்குடலை சுத்தமாக்குறத நீங்க ஒவ்வொரு நாளும் கவனத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த மிளகு கர்ப்பம் சொல்லியிருந்தோம். ஒரு மண்டலம் முடிஞ்சிட்டு கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுருந்தாங்க.
இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் ஒரு மிளகுல இருந்து நீங்க மறுபடியும் தொடரலாம். ஏன்னா இந்த பருவகாலம் வந்து நல்ல மழை காலத்துக்கான பருவகாலம். அப்போ இந்த காலத்துல வந்து அந்த மிளகு எடுத்துக்கிறது வந்து மிக 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 அவசியமானது. ஏற்கனவே தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கும். அதனால 24 மிளகு வரைக்கும் போறோம். மறுபடியும் 24 இருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வரலாம். யாருக்காவது தொந்தரவு இருந்தது அப்படின்னா, ஒரு சளி தொந்தரவு இருந்ததுன்னா நீங்க 10 மிளகுகள் கூட ஆரம்பிச்சுக்கலாம். எடுத்தவுடன் நம்ம 10ல இருந்து 24 வரைக்கும் போல மறுபடியும் 10 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த ஒரு மண்டலம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதனால அந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்குமான சுவை வந்து காரம்னு பார்த்திருக்கோம். அப்போ நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். காரம் வந்து அவசியம் இந்த மழை காலத்துல வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறது. அதோட அந்த மிளகு எடுத்துக்கிறது வந்து மிக அற்புதமாக இந்த பயிற்சிக்கு துணை செய்யுது. அதனால அவசியம் பின்பற்றுங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யோக முறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கை மேல கொண்டு வந்து செஞ்சா இன்னொரு கையும் செய்வோம். இதுல நம்ம பாக்குறதுல பாத்தீங்கன்னா ஒரு வலது கையில வேலை செய்யறவங்க வலது கையில மட்டுமே வேலை செய்யற ஒரு பொருள் கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, அல்லது அடிச்சாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, எழுதினாலும் சரி, வலதுலயே தான் எழுதுறோம். அப்போ முழுக்க வந்து ஒரு 80-90% வந்து ஒன் சைடாவே போகும். அதே போல இடது கையில வேலை செய்யறவங்க இந்த இடதுலயே தான் எழுதுறாங்க. இடதுலயே தான் எல்லா விஷயங்களும். அப்போ இந்த உடம்புல வந்து சம அளவுக்கு கொடுக்கணும். அப்ப சம அளவு ரெண்டு கையும் வேலை செய்யப்படுறதுதான் இந்த வலது பக்கம் இயக்கணும்னா இந்த இடது நாசியில ஓட்டும், இடது பக்கம் ஓட்டுனா வலது நாசியில ஓட்டும். அப்போ ஒரு பக்கம் நாசியை திறக்கிறது கூட நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த பக்கம் இயங்குனா இந்த நாசி இயங்கும், இந்த பக்கம் வச்சா இந்த நாசி இயங்கும். அதனாலதான் அந்த தண்டை வச்சு சித்தர்கள் வந்து நம்ம அப்படி மூச்சை மாறுபட்டுக்கிட்டே இயக்கிட்டே இருக்காங்க. அதனால இயக்கத்தை வந்து ரெண்டு நிலையிலையும் கொண்டு வர்றது. இந்த பக்கம் செஞ்சா இந்த பக்கம் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட மாதிரியான வேலைகள் வந்து அதே போலயேதான் இருக்கு. அதனாலதான் மக்கள் வந்து அதுல இருந்து உயர்வதற்கான வழியே இல்லாம போயிடுது. அதனால பயிற்சி செய்யும் பொழுது அந்த இரண்டு பக்கமும் இயங்குது. அது பாத்தீங்கன்னா சிலம்பத்துல வரும். இந்த கையில சுத்தினாங்கன்னா மறுபடியும் இந்த கையில சுத்தறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த கால் தூக்குனாங்கன்னா இந்த காலம் தூக்கி வைப்பாங்க. சிலம்பம், மறுபடியும் வந்து பரதம், உடற்பயிற்சியிலையும் கூட இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, இரண்டு பக்கம் சமமாக செய்தால் மட்டுமே இரண்டு நாசியிலையும் மூச்சோடும். இரண்டு நாசியிலும் போகும் பொழுது இந்த இரண்டு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடியதுக்கு அந்த உயிராற்றல் போய் சேரும். குறிப்பா வந்து நம்ம படுத்திருக்கும் பொழுது கூட நல்லா வலது பக்கம் படுத்தோம்னா இடது நாசி ஓடும், இடது பக்கம் படுத்தோம்னா வலது நாசி ஓடும். அப்போ நம்முடைய சுவாசத்தை மாறுபட வைக்க வேண்டுமானால் நீங்க மாறி மாறி புரண்டு படுக்கும் பொழுது அது இயல்பாகவே மாறும். உதாரணத்துக்கு இரவுல வந்து அதுக்கு வெப்ப காற்று தேவைன்னா அதுவே உருந்து உடம்பு. நம்ம எத்தனை முறை வெளியிற வரைக்கும் அப்படி திரும்பி படுத்தோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ அது உடம்பினுடைய தேவையை அதுவே பூர்த்தி பண்ணிக்கும். அப்படி உடம்பு தன்னிச்சையாக செயல்பட்டு அதற்கு தேவையானதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வலது பக்கம் இயக்கனா இடது பக்கம் இயக்கணுங்கிறத வந்து நம்ம மனதில் வச்சு அதை முறைப்படுத்த வேண்டியது. வாழ்க வளங்கள். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா புதிய இயக்க பயிற்சி. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒன்று, இரண்டு, மூன்று,
4 5 1 2 3 4 5 ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாருங்க, நல்ல இந்த உடம்புல இருக்கக்கூடிய இறுக்கங்களை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை குறைப்பதற்கு நல்ல உதவுங்க. அப்படியே மெல்ல ஒவ்வொரு கால்களாக கொண்டு வாங்க. நல்ல ஒரு விளையாட்டு பையன் மாதிரி, நல்ல ஒரு குழந்தை மாதிரி செய்யலாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தானே வந்திருக்கோம். அப்போ அந்த நிலையில கவனிச்சு அது போல செய்யுங்க. நல்லா உதருங்க. அடுத்து அப்படியே கொண்டு வரலான்னு. அடுத்து பின்புறமாக பாருங்க. பக்கவாட்டில் நல்லா கொண்டு போங்க. எந்த அளவுக்கு முடியுமோ கொண்டு போங்க. அப்படியே படுத்து அப்படியே இதயத்தில் கைகளை வைத்து இதய துடிப்பை கவனிக்கிறோம். மூச்சு காற்று உள்ளே செல்லும் பொழுது வயிற்று பகுதி மேலேயும் வெளியேறும் பொழுது கீழேயும் அமையட்டும்.
அப்படியே நல்லா ஆழ்ந்து மூச்சு உள்ள போறத உணர்ந்து செய்யுங்க. சற்று கூடுதலாகவே செல்லும். அதை உணர்ந்து ஆழமாக செய்யுங்க. நல்ல ஜன்னல்கள் திறந்து வெளிக்காற்று உள்ளே வருமாறு செய்திருந்தால் கூடுதலாக உணர்ந்து ஆழ்ந்து செய்வதற்கு அது நம்மை அறியாமல் செயல்படும். மெல்ல வலது கால் 10 வினாடிகள். முன் கொண்டு வாங்க. மெல்ல வலது இடதாக நம்முடைய பெருங்குடல் காலியாவதற்கு, நன்றாக ஆசனவாய் விரிக்கப்படுவதற்கு, அந்த கருவாய் என்று சொல்லக்கூடிய அதை விரிவுபடுத்துவதற்கு இப்பயிற்சி உதவும். பயிற்சி இருக்கிறவங்களுக்கு, ஆசனவாய் வழி எரிச்சல் உடையவர்களுக்கு இப்பயிற்சி மிகச்சிறந்த மருந்தாகும். எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு பயிற்சியே மிக பங்களிப்பதாக நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப வயதானவங்க, முடியாதவங்க, அல்லது உடல்நிலை சிக்கலா இருக்கிறவங்களுக்கு இந்த அங்க பிரதட்சன்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதைய நீங்க பயிற்றுவீங்க. இங்க பாருங்க, நீங்களும் தாராளமாக செய்யலாம். இந்த அங்க பிரதர்சனம் பண்ணும் பொழுது நீங்க நல்லா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வலது பக்கம் உள்ளும் பொழுது இடது நாசி திறக்கும், இடது பக்கம் உள்ளும் பொழுது வலது நாசி திறக்கும். அப்போ மூச்சோட்டத்தை சமன்படுத்துவதற்காக வேண்டியே முன்னவர்கள் இப்பயிற்சியை, இந்த முறையை பின்பற்றி இருக்கிறாங்க. ஆழ்ந்த மூச்சு. பாம்பாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படியே குதிகால்கள் பின்னாடி 1 2 3 4 5 6
7, 8, 9 ஓய்வு. நல்ல வயிற்று பகுதி மட்டும் தரையில் இருக்குமாறு அமைத்துக் கொள்கிறோம். அதற்கு மாற்று ஆசனா முயலாசனம். அடுத்ததாக கத்திரிக்கோள் ஆசனம். அப்படியே 10 வினாடிகள் இருந்த பிறகு அப்படியே மாற்றம் செய்து கொள்கிறோம். கோமுகம். கொஞ்ச நாள கிட்ட சேர்த்து வச்சுக்கிறோம். கிட்ட சேர்த்து வைத்து ஆழ்ந்த மூச்சு. நன்றாக காற்று உள்ளே சென்று மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழே வரட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பத்து வினாடிகள் இருக்கு. உடலை நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கால்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். காற்றை வெளிவிட்டவாறு தலைக்கிளை வருகிறது. கோணாசனம். நல்ல சாய்வு கொண்டு போயிடலாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அர்த்த பத்மாசனம். ஓய்வு. நல்ல அந்த இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும்
இந்த இடுப்புல வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னா நடக்கிறதுல மாறுபாடு இருக்கும், இல்லைன்னா பெருங்குடல் சுத்தமாக்காது. ரெண்டாவது ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டாங்க. முறையா தண்ணி குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு தாகம் இருந்தோ இல்லையோ நம்ம தண்ணிய எதிர்க்க வச்சிருக்கும் பொழுது, அது பார்வைப்படும் பொழுது அதன் மேல ஒரு எண்ணம் வரும். நம்ம எண்ணத்தை பாக்குறோமோ அதற்கான மனம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், சுரப்பிகள் மாறுபடும். அதனால நம்ம அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மனம் வேற ஏதாவது யோசிச்சுட்டே இருந்துடும், இந்த உடம்ப கவனிக்காது. அந்த உடம்ப உணர்த்தினாலுமே அதை விட ஒரு பெரிய விஷயமாக நம்ம கவனிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த உடம்புக்கு தேவையானதை நம்ம மறந்துடுவோம். அதனால அந்த உணர்ந்து அதுக்கான விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்லோர் ரஹ்மான் எம்பிபிஎஸ் எம்டி கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்களில் படுமாறு கனிகளை வையுங்கள் அப்படிப்பார். அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிபி சுகர் நோயாளிகளே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பழங்கள் அந்த கனிகள் கண்ணுல பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். கட்டாயம் அதன் மேல ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. கண்ணிலேயே காட்டாம நாம எப்படி அதைய நடைமுறை கொண்டு வர முடியும்? அதனால அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது அவ்வளவு அவசியமானதாக இருக்குது. இந்த இடுப்பு வலி வர்றதுக்கு குறிப்பாக இந்த இடத்துல இந்த சிறுநீர் பை இந்த இடத்துல வலி வர்றதுக்கு காரணம் அந்த சிறுநீரக செயல்படாமையே. அதனால நீர் அவசியமானது. ஒரு பள்ளிகள்ல கூட இப்ப கூட குறிப்பா பார்த்தேன், தண்ணி குடிக்கும் நேரம் சொல்லி பெல் அடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமே அந்த அந்த பெல் அடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க இயல்பு நிலைக்கு வர்றாங்க. அதனால நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி அவசியமாக இருக்கிறது. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட காற்று. நாம் ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவது காற்றே. காற்றே கடவுள், காற்றே டாக்டர், காற்றே மருத்துவர். ஆக காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்துகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று அப்படியே ஆழ்ந்து உள்ளே போயிட்டு மெல்ல மெதுவாக வெளியில வரணும். அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெடுத்து வெளியேற்றுகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஆழ்ந்த மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு, ஒன்று, இரண்டு. ஓய்வு.
அப்படியே கைகளை பக்கவாட்டில் வைத்து 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். நல்லா ஆழ்ந்து உள்ள போகட்டுங்க. நன்றாக ஆசன பயிற்சி, கிரியா பயிற்சி செய்ததன் விளைவாக காற்று நீண்ட காற்றாக உள்ளே செல்லும். முறையாக ஆழமாக மெதுவாக கைகள் காற்றை உள்ளிழுத்தவாறு போகட்டும். நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நல்லா ஆழ்ந்துள்ள போகட்டுங்க. நல்லா நெச்சுப்பகுதி விரியும் பொழுது நல்ல அந்த உயிர்காற்று உள்ளே செல்லும். இந்த அதிகாலை அற்புதமான வேளையில் உணர்ந்து காற்று அப்படியே உயிர்காற்று உள்ளே செல்கிறது. அப்படியே கைகளை விரித்து நன்றாக உள்ளிடுங்க. நன்றாக உள்ளிடுங்க. கண்கள் மூடிய நிலையில் அப்படியே அந்த காற்றை விடுகிறோம். மெல்ல கைகள் இணையட்டும், இணையட்டும், இணையட்டும். மெல்ல அப்படியே கைகள் விரிகிறது. மெதுவாக கைகள் இணைகிறது. இந்த கைகளை மேலே உயர்த்துவதும் பக்கவாட்டில் விரிப்பதும் நீங்கள் மதிய நேரத்திலும் செய்யலாம், மாலையிலும் செய்யுங்க. அப்படியே கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சியை கவனிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய மனம் நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கான வழிமுறையாக அமைக்கப்பட்டிருக்கு. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். கண்கள் ஒரு பூ இதழ் மூடியிருந்தால் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு நம்முடைய இமைகள் மூடி இருக்கட்டும். இறுக்கமில்லாமல் மூடி இருக்கட்டும். உடலிலும் இறுக்கமில்லாமல் வைத்து எல்லா இடங்களுக்கும் காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. பார்வையாளராக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் பார்வையாளராக மட்டுமே உள்ளது. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கவனத்தை செலுத்துகிறோம். அவ்விடங்கள் உயிர்ப்பாற்றல் பெறட்டும்.
வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். தண்ணியை கொதிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லாரும் சொல்றாங்க தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடி குடி குடின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எத்தனை பேரும் குடிப்பீங்க? அந்த மாதிரி யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னடா இப்படி சொல்றான்னு பார்க்குறீங்களா? சரி, விளக்கமா பார்க்கலாம். தண்ணியை ஏன் கொதிக்க வைக்கணும்? நோய் கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிற பயம் தானே, வேற என்ன? சரி, இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. சரி, உங்க விஷயத்துக்கு நான் வரேங்க. சாதாரண தண்ணியில நோய் கிருமி இருக்கும், ஒத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம்? ஒரு 3 இல்லை 4 இல்லை 5 லிட்டர். ஒரு நாளைக்கு மூச்சு காத்து எவ்வளவு இழுக்கிறோம் வச்சு பாருங்க. 12,500 லிட்டரு. ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வருது, தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். காற்றில் நோய் கிருமி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? இப்போ தண்ணியில நோய் கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா? 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமி கொதிக்க வைக்கிறீங்கன்னா மூக்கு வழியா காத்து உள்ள போய் வெளியே வருதா இல்லையா? டைரக்டா பிளட்ல போய் கலக்குதா இல்லையா? இந்த காற்றில் குப்பை, கோலம், பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இல்லையா? அப்போ 4 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய் கிருமியால நோய் வரும்னு பயந்து வேக்கானமா தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்களே, 12,000 லிட்டர் காற்றில் நோய் கிருமி இருக்குது, இது பிளட்ல கலக்குது. இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதான் கேள்வி. கிருமி நல்லதுங்க, யாரும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இனிமேல் தண்ணியை கொதிக்க வைக்காதீர்கள். தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணியில் இருக்கிற நல்ல கிருமி சாகும், கெட்ட கிருமி சாகும். நல்ல கிருமி நிறைய இருக்குது, கெட்ட கிருமி கம்மியாக தான் இருக்கு. சரி, அப்போ இந்த கெட்ட கிருமி உடம்புக்குள்ள போய் நோய் வந்துடாதா அப்படிம்பீங்க. ஏங்க, காத்துல ஒரு நாளைக்கு 12,000 லிட்டரு காத்து உள்ள போகுதா இல்லையா? அதுல கிருமியே இருக்கா இல்லையா? அந்த உடம்பு என்ன பண்ணுது? உடம்பில் இம்யூன் பவர் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. அது என்ன பண்ணும் தெரியுமா? நமது உடம்புக்குள்ள போற கிருமி எல்லாம் கொலை பண்ணிட்டே இருக்குதுங்க. அதாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம். 12,000 லிட்டர் காத்துல இருக்கிற நோய் கிருமியை கொலை பண்ற இம்யூன் பவருக்கு 4 லிட்டர் தண்ணியில எல்லாம் ஜுச்சிப்பி அது சாதாரணமா கொலை பண்ணிடும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா சாப்பிடலாம். அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சாதான் நல்லது அப்படிங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேங்க. சாதாரண தண்ணி, கொதிக்காத தண்ணி குடிங்க, கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அழைக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். மனதுக்கு தகுந்த மாதிரிதான் சுவாசம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மனம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியமின்மைக்கும் மனமே. அப்போ மனதை நெறிப்படுத்துவது, சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம முறையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுல குறிப்பா இன்னைக்கு ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம். ஒரு ஆயுள் கைதி, அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அந்த மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்காங்க. அப்போ அவரை மனதை நம்ப வச்சு எல்லாம் சாதிக்க முடியும்ட்டு ஒரு குழு இருக்கு. அதை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த மரண தண்டனையை வேற விதமாக செயல்படுத்தலான்ட்டு எல்லாரும் முடிவு பண்ணி அந்த கைதிகிட்ட சொல்றாங்க. என்னன்னா, கண்களை கட்டிய பிறகு ஒரு பாம்பை கடிக்க விடுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தெரிவிச்சுட்டாங்க. தெரிவிச்ச உடனே கண்களை கட்டிட்டு அந்த மேடையில நிக்கிறாரு. மேடையில நிற்கும் பொழுது ஒரு லேசான ஒரு ஊசியை அதுல குத்துறாங்க. குத்தன உடனே ஒரு 5 நிமிடத்துல மரணிக்கிறார். பாம்பு கடிக்கவே இல்லை. ஆனாலும் அவர் நம்புறாரு. நம்பின உடனே நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. அப்போ அந்த கடித்தது விஷம் குறைவா இருந்தனாலும் அதை நம்புறோம் இல்லைங்களா? இனி நம்ம வாழ முடியாது, பிழைக்க முடியாது அப்படின்ட்டு. அது போலதான் எல்லா இடங்கள்லயும் நடக்குது. எல்லா ஒரு நோய்க்கும் அவங்க அந்த மனம்
திடமாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவங்க நிச்சயமாக மீண்டு வர்றாங்க. அப்போ ஒரு நோயாளியை கூட ஒரு சிக்கலோட இருக்கிறவங்களை கூட நம்ம மருத்துவர் அப்படிங்கிறத விட அவங்களுக்கான நம்பிக்கைக்கான வார்த்தைகளாக உச்சரிச்சுட்டே இருக்க வேண்டியது பெருசு போயிடும். அவ்வளவுதான். நாள் ஆயிடுச்சு, இந்த அமாவாசை பௌர்ணமி இப்படி எல்லாம் உள்ள வரும் பொழுதே அதற்கான பேச்சுக்கள் அங்க நடந்துகிட்டே இருக்கும். கால் போயிடுச்சா, கை போயிடுச்சா, இந்த அளவுக்கு அடிபட்டுருச்சா, மீண்டு வர மாட்டாங்க, இப்படிங்கிறதுக்கான பேச்சுக்களாகவே இருக்கும். அந்த நபர்கள் உள்ள வரும் பொழுது அவநம்பிக்கையாளர்களாக, நெகட்டிவ் தாட்ஸ் உடையவர்களாக உள்ள வருவாங்க. அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வரும் பொழுது அந்த நபரும் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகிறாங்க. அதனால மனதை செழுமைப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கும் தெரியாம அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கான வார்த்தைகளாக, சொற்களாக, செயல்களாக நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதனால காலைச்சக்கரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்னைய விட ஓரளவுக்கு மேம்பட்டவங்களாக இருப்பீங்க, எல்லாரும் படிப்பாளிகளா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால படிக்கிறவங்க இன்னும் சரளமாக கேட்கக்கூடியவங்க, திறனுடையவர்கள் இதுல மேலும் மேலும் வளரணும், செழிப்பாக வளரணும். எங்களை காட்டிலும் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போனீங்க, ஒரு உயர்ந்த செயலாற்றினீங்க அப்படின்னா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆனந்த நிலை, ஒரு பரிபூர்ண நிலை அப்படிங்கிறதுதான் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். என்னைய வளர்த்து விட்டவங்க கூட நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து அவங்க உண்மையிலேயே நான் கொண்டு சேர்த்த வேண்டிய வேலையை என்னுடைய சீடர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க உணர்வாங்க, நினைப்பாங்க. அதனால எங்களோட தொடர்புடையவர்களும் நீங்க மேலும் மேலும் வளரணும், கல்வியை கொண்டு சேர்த்தணும். 100வது நாள் நெருங்கி கொண்டிருக்கு. அதனால எங்ககிட்ட கொஞ்சம் கல்வி இருக்கு, நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அதனால கொடி சேர்த்துற பொறுப்பு இந்த குழுவுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அது ஒத்த கருத்துடையவர்கள் இருப்பாங்க, அது யாருன்னு தேடி பிடிக்கணும். எவ்வளவோ மக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை பிரச்சனைகளுக்குமான மருந்தாக, தீர்வாக, விளக்கமாக, அல்லது என்னை காட்டிலும் இன்னும் இருக்கக்கூடிய செயல்பட்டு இருக்கிறவங்களை நமக்கு இணைச்சு பயணத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களால் நான் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல பதிவிடுறேன். கொடுத்து வாங்குறது தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு பயணிப்போம், பயன்பெறுவோம், எல்லோரையும் பயன்பட வைப்போம் என தெரிவித்துக் கொண்டு, மனமே அத்தனை நிகழ்வுக்குமான காரணமாக இருக்குது. நீங்க முடியும், செயல்படுத்த முடியும். அந்த 100வது நாள் 100 நபர், 365வது நாள் 365 அப்படிங்கிறது ஒரு இலக்கு வைத்து நானும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது வாய்ப்பு அருகாமையில் ஏதாவது திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், நாமக்கல், இப்படி நீங்க திண்டுக்கல் வரைக்கும் கூட இழுக்கலாம். நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள், அல்லது நீங்க தொழில் பண்ற இடம் 10-20 பேர் இருந்தனாக்க அந்த இடங்கள்ல ஒரு நாள் நிகழ்வாக நம்ம இந்த விஷயங்களை கொடுக்க முடியும். அதனால செயல்படுவோம், வளர்க, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு கருத்துக்களையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிமா. சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சிட்டிக்கும், இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி ஆர்ச்கேட் சங்கத்திற்கும் மற்றும் இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நன்முலங்களுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால்
பிரெஞ்சு சிட்டி சங்கத்தின் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி அற்புதமாக போயிட்டு இருக்குங்க ஐயா, சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிற்றங்கோடு சுப்பிரமணி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.